இந்தியாவிலே காலநிலை மாற்றத்தின் காரணமாக அதிகமாக பாதிப்புள்ள ஆகக்கூடிய சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டாப் 6ல் இருக்குது. அப்போ சென்னைக்கு காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங் காரணமாக அதிகமான பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. நீங்கள் வட சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா, திருவட்டூர் சாந்திரகுடி பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே சீ எரோஷன் பயங்கரமாக இருக்கும். மெரினா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவான பீச். நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அங்கே துறைமுக பகுதியில் ஆங்கிலேயர்கள் வருகின்ற போது அவங்க ட்ரென்ச் பண்ணுறாங்க துறைமுகத்தை அமைப்பதற்காக. அங்கே அவங்க ட்ரென்ச் பண்ணும்போது அவங்க எடுத்து கொட்டின மண் இந்த பக்கம் சேர்ந்து கொஞ்சமாக சேர்ந்து இந்த பக்கம் சேருது. அப்போ அந்த பக்கம் கடல் அரிப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால அங்கே நிறைய பாறைகள் கொட்டி வச்சுருப்பாங்க. காதலன் படத்தில் வந்துட்டு பிரபுதேவாவும் பாலசுப்ரமணியமும் டான்ஸ் ஆட்டும் ஒரு சீன் இருக்கணும், ஞாபகம் இருக்குங்களா? அந்த கடலில் வந்து பாறையெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த பகுதி 90ல் எடுக்கப்பட்ட அந்த சீன் நினைக்கிறேன். அந்த பகுதி இன்னைக்கு கடலுக்குள்ளே இருக்குது. வாருங்கள், இந்தியாவின் பாரம்பரிய கைத்தறியின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவோம். இம்மண்ணின் நலம் மீட்போம். கோஆப்டெக்ஸின் மாதாந்திர சேமிப்பு திட்டம், சிறப்புரிமை அட்டை திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால சிறப்பு தவணை விற்பனையுடன் அனைவருக்கும் எங்களின் முழங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் என்றென்றும் அன்புடன் உங்கள் கோஆப்டெக்ஸ் கடலூர் மண்டலம்.